கடந்த வாரம் அறிவிக்கப்பட்ட தேசிய விருதுகளில் போனா போகுதுன்னு பாவப்பட்டு தமிழுக்கு 2 விருதுகள் கொடுக்கப்பட்டது. தமிழும் தமிழனும் தமிழ்நாடும் எல்லா விதத்திலும் புறக்கணிப்பது வேதனை அளிக்கிறது. உள்ளொழுக்கு மற்றும் பூக்காலம் படங்களில் முக்கிய வேடங்களில் நடித்த ஊர்வசி மற்றும் விஜயராகவனுக்கு சிறந்த துணை நடிகர்களுக்கான விருது வழங்கப்பட்டது. நடிகை ஊர்வசி சிறந்த துணை நடிகருக்கான விருது எந்த அளவுகோலின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது என்று கேள்விகளை எழுப்பியுள்ளார். தி ஹிந்து பத்திரிகையிடம் பேசிய ஊர்வசி, வேறெந்த நடிகருக்கும் வழங்கப்பட்ட விருதுகள் குறித்து தான் கேள்வி எழுப்பவில்லை என்றும், ஆனால் சிறந்த துணை நடிகை பிரிவின் கீழ் தனது நடிப்பு எவ்வாறு கருதப்பட்டது என்பது குறித்து தெளிவு பெற விரும்புவதாகவும் கூறினார். பழைய விதிகள் மாறிவிட்டனவா என்று எனக்கு தெரியவில்லை. முன்னதாக முன்னணி வேடங்களில் நடித்த நடிகர்கள், சிறந்த நடிகர் மற்றும் நடிகைகளுக்கான விருதுகளுக்கு மட்டுமே பரிசீலிக்கப்பட்டனர். இளம் நடிகைகள் உட்பட பலர் என்னை அழைத்து நடுவர் மன்றத்தின் இந்த முடிவை பற்றி கேட்டு வருகின்றனர். இதனால் நடுவர் மன்றத்தின் முடிவை கேள்வி கேட்க என்னை தூண்டியது. முக்கிய பிரிவுகளுக்கு பரிசீலிக்கப்படுவதிலிருந்து தாங்கள் புறக்கணிக்கப்படுவார்களா என்று அவர்கள் கவலைப்படுகிறார்கள். நான் இந்த கேள்வியை எனக்காக அல்ல, இளைய தலைமுறை நடிகர்களுக்காகவும் எதிர்கால தலைமுறைகளுக்காகவும் எழுப்புகின்றேன். நீதி தொடர்பான சில விஷயங்களில் மௌனம் காக்கக்கூடாது. அது தவறுகளை ஊக்குவிக்கும். கேள்விகள் எழுப்பப்படுவதால் எதிர்காலத்தில் அவர்கள் நியாயமான முடிவுகளை எடுக்க வழிவகுக்கும் என்று நான் நம்புகின்றேன் என்று ஊர்வசி கூறினார்.